அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக லூக்கா 23 அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா. கடைசி வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற பாஸ்ராம் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. இன்னும் சில நேரத்தோடு அது முடியும். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆகாரம் இருக்கிறது. இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் சில நிமிடங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 7வது வார்த்தை. இது ரொம்ப கஷ்டமான நேரம் இல்லையா? முடிந்தது அது வரைக்கும் தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பொறுமையா காத்துட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு எல்லாருடைய செவியும் என்ன படும், அடைக்கப்படும். ஏன்னா நம்ம எல்லாரும் படிச்சவங்க, நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? திருக்குறளே உண்டு, வயிற்றுக்கு எண்ணெய் படம் உணவு ஈயப்படுகிற நேரம் இது. அதனால நம்மளுடைய செவிகள் எல்லாம் இந்த நேரத்துல அடைக்கப்படும். ஆனால் இந்த நேரம் தான் மிகவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நம்முடைய செவிகளை நாம் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னாக்கா, இரவிலே அவர் கைது செய்யப்படுகிறார். இரவில் இருந்து மறுநாள் 3 மணி வரைக்கும் அவருக்கு உணவோ தண்ணீரோ எதுவும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார். எதற்காக, யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில மணி நேரம் ஆண்டவரோடு நாம உரையாட போகிறோம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பின் வார்த்தை. என்ன வார்த்தை? ஒப்படைப்பின் வார்த்தை. லூக்கா 23:46 நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு எப்படியெல்லாம் தன்னை ஒப்புவித்தார் என்று பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், என்ன சித்தத்திற்காக வந்தார், என்ன தீர்மானத்திற்காக வந்தார், அதை பூரணமாய் செய்து முடித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பிதாவினால் நிறைவேற்றப்பட்டது. எப்படியெல்லாம் தன்னை ஒப்படைத்தார்? எபிரேயர் 9:14 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14. பாருங்க, எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாராம்? பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தாராம். பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக பலியாக ஒப்பு கொடுத்தார்? எனக்காகவும் உங்களுக்காகவும். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமும் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 15வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா தெரியும். அக்காலத்துல கர்த்தருக்குரிய பரிசுத்தமானதில் யாராவது குறை செய்திருந்தால் அந்த முறைமையின்படி ஆலயத்தின் சேக்கல், அதாவது இப்ப சொல்றோம் இல்லைங்களா, நிறைக்கல் சொல்றோம் இல்லைங்களா, அது போல அங்க ஒன்று காணப்பட்டது. அதற்கு ஏற்றாற் போல, அந்த வெயிட்டுக்கு ஏற்றாற் போல வெள்ளியை என்ன பண்ணணுமா, அவங்க எடுத்துன்னு போயிட்டு ஒரு பாவம் செய்த மனிதன் கொடுத்தால் அவனுடைய பாவம் என்ன பண்ணது? மன்னிக்கப்பட்டது அல்ல, மறைக்கப்பட்டது. ஆனா அப்ப இருந்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? மன்னிக்கப்பட்டது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது மன்னிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் பாவம் செய்தால் அவர்களுக்கு ஒரு கட்டளை காணப்பட்டது. என்ன கட்டளை? ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணலாம்? கொண்டு போய் பலி செலுத்தலாம். அப்படியே எனக்கு திராணி இல்லை, அந்த ஆட்டுக்குட்டியை எனக்கு வாங்கறதுக்கு திராணி இல்லைன்னா அவன் என்ன பண்ணலாம்? 2 புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி செலுத்தலாம். அதுக்கும் எனக்கு வாங்கறதுக்கு திராணி இல்லை அப்படின்னா 2 காட்டு புறாவையாவது பிடித்து கொண்டு போய் என்ன பண்ணணுமா? பலி செலுத்தலாம். அப்ப பாருங்க, மனிதனுடைய எண்ணம் எப்படியா ஆயிற்று? என்ன தவறு வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்து கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலியை செலுத்திட்டா அது என்ன ஆகும்? சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய எண்ணங்கள் எப்படியாய் காணப்பட்டது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். எதற்காக? பாவத்தில் சிக்குண்டவர்களை மீட்டு பரலோக ராஜ்யம் கூட்டி செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்மை தாமே என்ன பண்ணுகிறார்? பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா வேதம் இப்படியே சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். என ஒவ்வொருவரும் பாவம் செய்து மரணத்துக்குள்ளாக போய்விடக் கூடாது என்பதற்காக பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அடுத்ததாக வாசிக்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, முதலாவது பார்க்கிறோம் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கிறோம் பரிசுத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 27:24 வசனத்துல வாசிக்கிறோம், பிலாத்து சொல்லுகிறார், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். பிலாத்து ஆண்டவருக்கே சர்டிபிகேட் கொடுக்குறான். என்ன சொல்றான்? நீதிமான் அப்படின்னு சொல்றான். லூக்கா 23:4 நம்ம வாசிக்கிறோம், பிலாத்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையே நான் காணேனே அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஒரு குற்றமும் கிடையாது. பிலாத்து வாயிலே அறிக்கை செய்யப்படுகிறது. என்ன அறிக்கை செய்யப்படுகிறது? ஒரு குற்றத்தையும் காணேன், ஒரு குற்றத்தையும் காணும். இவர் யாரு? இவர் ஒரு நீதிமான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு பரிசுத்த ஜீவபலியாக பிதாவிடம் ஒப்படைக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 6:39 இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். யோவான் 6:39. பாருங்க, பிதா அவருக்கு கொடுத்த பொறுப்புகள்ல அவர் எதிலையும் பிசகவில்லை. பாதுகாப்பாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பரிசுத்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக பலியாக பாதுகாப்பாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி பாதுகாப்பாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் என்ன பண்றான்? நமக்கு எல்லாமே தெரிந்த சம்பவம். சாத்தான் என்ன பண்றான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் காட்டுகிறான். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? கடவுளா வந்தாரா? இல்ல, ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார். அவருக்கு இந்த ராஜ்யம், இந்த மகிமை, இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்றான்? காட்டுறான். நீ என்ன தாழ பணிந்து கொண்டால் இதை எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இதை எதையும் பொருட்படுத்தாமல், தாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தாம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், பிதாவின் சித்தத்தை செய்ய மாத்திரம் என்று உணர்ந்த என் ஆண்டவர் அதன் மேல் கவனத்தை செலுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, மார்க்கு 3:31-35 வரைக்கும் வாசிச்சோம்னாக்கா, தன்னை பெற்றெடுத்த தாயும் சகோதரரும் வருகிறார்கள். யாரை தேடி? இயேசுவை தேடி வருகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பாசத்தினால எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தாயோட கண்ணீரை பார்த்தா கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல தன்னை என்ன பண்ணாரு? ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. பாருங்க, உலகத்திற்கும் சரி உறவிற்கும் சரி தன்னை அர்ப்பணிக்காமல் ஆண்டவரிடம் பாதுகாப்பாய் ஒப்படைத்தார். பாருங்க, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சிருஷ்டிகளுக்கு ஜீவனை கொடுத்தவர், சர்வத்தையும் படைத்தவர், மரித்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் மரித்தார் என்று சிருஷ்டிகளை எல்லாம் கதறுகிறதாம். எதெல்லாம் கதறுகிறது? சிருஷ்டிகள் எல்லாம் கதறுகிறதாம். மத்தேயு 27வது அதிகாரம் 45, 46, 51, 52வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு புரியும். சூரியன் இருளடைந்தது. சூரியன் என்னாச்சு? இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த பரிசுத்த வான்கள் உயிரோடு என்ன பண்ணாங்க? எழுந்திருந்தாங்க. எதை கண்டு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை கண்டு. சூரியன் என்னாச்சு? ஐயோ, என் ஆண்டவர், என்னை படைத்த என் சிருஷ்டிகர் உயிரை விட்டாரே என்று அது 3 மணி நேரம் அந்தகாரப்பட்டது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்தமா? தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. கீழே இருந்து கிழிஞ்ச அது யாரோட செயல்? மனிதனோட செயல் என்று அந்த திரைச்சாலைக்கே தெரிந்திருக்கு. பாருங்க, அந்த திரைச்சீலை என்ன பண்ணுது? மேலே இருந்து 2ஆக கிழிய தொடங்கிறது. அதனுடைய அளவு எப்படியாய் காணப்படுகிறதா? 30 அடி உயரம். அந்த தேவாலயத்தின் திரைச்சீலைன்னா ஐடி எவ்வளோ? 30 அடி உயரமும் 60 அடி அகலமும். அதோட அங்கலம் பார்த்தீங்கன்னா 4 to 5 வரை அதோட அங்கலம் காணப்பட்டது. 72 தனித்தனி துணிகளால் இணைக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு தனிமனான துணி அது என்ன பண்ணுது? தன்னை படைத்த சிருஷ்டிகர் மாய்த்து கொண்டாரே, இறந்து விட்டாரே, உயிரை விட்டாரே என்று இரண்டாக கிழிகிறது. அது மாத்திரமா? பூமி அதிர்கிறது.
இவ்வளவு மக்களை, இவ்வளவு கட்டிடங்களை, இவ்வளவு பெரிய பெரிய கோபுரங்களை தாங்குகிற இந்த பூமியானது அதிர்கிறது. எதனால? என்னை படைத்த சிருஷ்டிகர் இறந்து விட்டாரே என்று பூமி அதிர்கிறது. அது மாத்திரமல்ல, கண்மலைகள் பிளக்கிறது. எதனால? என்னை படைத்தவர் என்று கண்மலைகள் பிறக்கிறது, கல்லறைகள் திறக்கப்படுகிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்பெல்லாம் கட்டுற கல்லறைலாம் இருக்கும் இல்லைங்களா? நல்ல காங்கிரீட் போட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டுவாங்க. அந்த கல்லறைகள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரை விட்டு அந்த நேரத்தில் திறக்கப்படுகிறதாம். நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, நித்திரை அடைந்தவர்கள், அதாவது மரித்து போனவர்கள், ஒரு நாள் 2 நாள் ஆயிருக்கும் மரித்து, அநேக வருடங்கள் ஆயிருக்கும், பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனா அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரத்துல பலன் வந்து அவர்களை எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று எழுந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தாரே, நாம் உணர்வடைகிறோமா? சிந்திக்க வேண்டும். தன் ஜீவனை கொடுக்கும் நேரத்திலும் தன்னை நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? மகா சத்தமாய் கூப்பிட்டு, மகா சத்தமாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிதாவே, என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஏன் மகா சத்தமாய் சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மரண தருவாயில இருக்கிறவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், இறக்குற ஸ்டேஜில் பார்த்துருக்கோம், கேட்டு இருப்போம். அவங்களோட நிலை எப்படியா இருக்கும்? அவங்க ரொம்ப மெதுவா தான் பேசுவாங்க. இந்த உயிரை விடுற நேரத்துல ரொம்ப மெதுவா பேசுவாங்க. ஏன் அவங்க மெதுவா பேசுறாங்கன்னாக்கா, அவர்களுக்கு உணவு ஒடுக்கப்படுகிறது. அவர்கள் சரீரம் உணவு போகாதனால அவங்க சரீரம் ஒடுக்கப்படுகிறது. அவர்கள் ஜீவனை விடுகிற நேரம், அதனால அவங்க ரொம்ப மெதுவா சைலண்டா பேசுவாங்க. நம்ம கிட்ட போய் கேட்டா கூட அவங்க சொல்றது புரியவே புரியாது. ஆனால் என் ஆண்டவருடைய நிலையும் கிட்டத்தட்ட அப்படியாக தான் காணப்படுகிறது. அவருக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ரத்தம் சிந்தப்படுகிறது, அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகிறார். அவ்வளவு வேதனையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் சொல்லி தன் ஜீவனை விடுகிறார். எதற்காக மகா சத்தமாய் சொல்லுகிறார் என்றால், அவருடைய மரணம் சரீர பலவீனத்தால் ஏற்படவில்லை. அவருடைய மரணம் சத்ருவால் எடுக்கப்படவில்லை. ரோம வீரர்களால் அவருடைய மரணம் காணப்படவில்லை. சுற்றிலும் இருந்த வீரர்களால் அவருடைய மரணம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று அதை நிரூபிக்கிறார். யோவான் 10:18 இப்படியா வாசிக்கிறோம். யோவான் 10:18. பாருங்க, ஒருவனும் அவருடைய உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரு? அந்த கடைசி நேரத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுகிறார், இதை யாரும், என்னுடைய உயிரை யாரும் எடுத்துக்கொள்ளல, நான் தான் என் பிதாவிடம் என்ன பண்றேன்? ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூறி சாட்சியாக தன் ஜீவனை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். பாருங்க, இந்த ஆவி, பரிசுத்தமுள்ள இந்த ஆவி ஆண்டவரிடம் பாதுகாப்பாக என்ன பண்ணுது? ஒப்படைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தாம் என்ன திட்டத்திற்காக, என்ன தீர்மானத்திற்காக வந்தோம் என்று அறிந்து அவர் தம்மை பரிசுத்தமாய் இந்த ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவி யார் கொடுத்தது? இந்த ஆவி யார் கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த ஆவியை கொடுத்தார். இது யாருக்கு சொந்தம்? இது அவருக்கு சொந்தம். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எப்படி உருவாக்குகிறாரா? மண்ணில், அதாவது பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிறார். அவர்கள் உருவாக்குனதும் அவங்க ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றாங்க? உலாவுகிறார்கள் என்று இருக்குதா? அப்படி இல்லை. அவர்களை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர்களுடைய நாசியில என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அந்த சுவாசமானதுதான் ஆவி. நமக்குள்ளும், நாமும் மண் என்று நாம் ஒவ்வொரு நேரமும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சுவாசம், ஒரு ஆவி காணப்படுகிறது. அந்த ஆவி யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. இது கர்த்தர் தந்த ஆவி, இது நம்முடையது அல்ல. குறிப்பிட்ட நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை விட்டு இந்த ஆவி எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியும். சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சிந்திக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். நிலைத்திருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் ரட்சிப்பின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது மரிக்கிறோம் என்பதல்ல, நாம் மரித்தால் எங்கே போகும்? நான் இன்னைக்கு கண்ணு மூடனா, நான் கண்ணு திறக்கிற இடம் எதுவா இருக்கணும்?
பரலோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? மரண வீட்டிற்கு கூட நம்ம மரணத்தவர்கள் வீட்டிற்கு நம்ம போயிருப்போம். நம்ம மரணம் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நிறைய பேர் இறந்தவங்க வீட்டுக்கு போயிருப்போம். போறப்ப அங்க யாராச்சும் ஒரு தவறு செய்த மனிதனா இருந்தா அந்த மனிதனை குறித்து நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம்? போய் சேர்ந்தாம்பா, இவன் இருந்தது போனதே நல்லதுதான், பூமிக்கு என்னத்துக்கு பாரமா இருக்கணும், எவ்வளோ பேரை துன்புறுத்தினா இல்லையா, நல்லதுதான் போய் சேர்ந்தான்னுவாங்க. இதே நல்லவர்களை குறித்து சாட்சி நம்முடைய வாயும் அறிக்கையிடும். சொந்தக்காரர்கள் மாத்திரமல்ல, என்னுடைய தந்தை கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இறந்தார். நாங்கள் எங்கள் அப்பாவுடைய உடலை பார்த்து கொண்டு கதறி அழுதுகிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு அழுகிறோம்? ஏன் இசப்பா எங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கதறி அழுகிறோம். ஆனால் அப்பாவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் அநேகர் அந்த நாட்களில் வந்தாங்க. அவங்க வாயிலெல்லாம் ஒரு சாட்சி வந்து காணப்பட்டது. என்னன்னா, ஆண்டவரே ஏன் எங்கள் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்க, எங்களை எடுத்துட்டு இருக்கலாமே, நாங்கள் பிள்ளைகள், எங்களுடைய வாயில் அந்த வார்த்தை வரல, எங்களை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாமே, எங்க ஐயா இன்னும் எவ்வளவு பேரை ரட்சிப்பின் பாதையில கொண்டு போயிருப்பாரே. இதுதானே ஒரு நல்ல மனிதருக்கு அடையாளம். பாருங்க, நம்ம கூட ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டா, பாவம் நல்ல மனுஷன்பா, கெட்டவங்களாம் அந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கான், நல்லவங்களாம் ஏன் கடவுள் இப்படி எடுத்துக்கிறாரோ அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கர்த்தர் தந்த ஆவி எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும், பாவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி காணப்பட்டால் அந்த ஆவி ஆண்டவரின் பார்வையில் மிகவும் விலையேற பெற்றதாய் காணப்படும், மேன்மையுள்ளதாக காணப்படும், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையதாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். நோவா காலத்துல சொல்லுகிறார், மனுஷனுடைய பாவம் பூமியில பெருகிற்று. நோவா காலத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய பாவம் பூமியில பெருகிற்று, என்றைக்கும் மனுஷனுடைய நாவி போராடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுடைய ஆயுசு நாள் குறுகி போயிற்று. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கிறோம், மெத்துசலாவின் வாழ்நாள்ல எவ்வளோ 900க்கும் மேல இல்லைங்களா? அதிகமாவே பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேகருடைய ஆயுசு நாட்கள் 900க்கும் மேல இருந்தது. ஆனா ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை குறுகி எப்படியாய் வைத்து விட்டார்? 80லிருந்து 70 ஆயுசு நாள், பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு ஆக்கிட்டார். ஆனா அதை கூட நம்ம இப்ப காண முடியவில்லை. 50, 40, 30, 10, 1, 2 அப்படிலாம் இந்த மரணம் என்ன பண்ணுது? காணப்படுகிறது. ஆயுசு நமக்கு கூட்டப்பட வேண்டுமா? சுக பலன் ஜீவனை நம்ம பெற்று சந்தோஷத்தோட நீடித்த நாட்களை நாம் வாழ வேண்டுமா? பரிசுத்த ஆவியிலே நம்ம பராமரிக்கப்பட வேண்டும். கடைசியாக ஏசாயா 11:2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 11:2. பாருங்க, இந்த ஆவி எதெல்லாம் நமக்கு கொடுக்கிறதாம்? ஞானத்தை கொடுக்கிறதாம், ஆலோசனையை கொடுக்கிறதாம், அறிவை கொடுக்கிறதாம், அது மாத்திரமல்ல பலனை கொடுக்கிறதாம். இந்த பலன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா நம்ம எப்படியாய் காணப்படுவோம்? நம்மளுடைய ஆயுசு நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா கூட்டப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். வெளியரங்கமான ஆவியை நம்ம பராமரித்துக் கொள்கிறோமே, காலையில எழுந்து பல்ல தேய்ச்சி குளிச்சு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோமே, இது மண் என்று நம்ம உணர்ந்து கொள்கிறோம். நல்லதுதான், நம்மை அலங்கரிக்கிறதுக்கு நல்லதுதான். ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டும், இது மண். உள்ளார்ந்த ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கிறதே, அந்த ஆவியை நாம் எப்படி அலங்கரித்துக் கொள்கிறோம்? சிந்திக்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பல ஏக்கர் சொத்து, பட்டம், படிப்பு, பதவி எது இருந்தாலும் அது எல்லாம் நம்மளோட வரப்போறதில்லை என்பது நம்ம அறிந்த ஒன்றே. ஆனாலும் நம்மளுடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் அதன் மேலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆவியை நாம் எப்படி அலங்கரித்துக் கொள்கிறோம்? ஆவி கலங்கலம் இல்லாமல் இருக்கிறதா? பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற பரிசுத்தமோத்தோட இருக்கிறதா என்றுதான் நம்மை கேட்பார்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப நம்ம எப்படி காணப்பட வேண்டும்? பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும். இரட்டை வேடம் தரித்து கொண்டு இருளும் பற்கடிப்பும் அக்கினியும் அழுகையும் அலறல் சத்தமும் நிறைந்த சத்துருவின் வீட்டுக்கு செல்ல போகிறோமா? தேவ பிரசன்னத்திற்கு முன் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் முன் தன்னை பரிசுத்தமுள்ள ஆவியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஸ்தேவான் என்கிற மனிதன் நமக்கு வேதத்தில் அறிந்த ஒருவர். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? ஸ்தேவானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நல்ல படித்த பட்டதாரி கிடையாது, பணக்காரர் கிடையாது,
பந்தி விசாரிப்புக்காரர். பந்தி விசாரிப்புக்காரர்னு என்ன? எல்லாம் போடுறதை எடுக்கிறது, அங்க இருக்கிற பணிவிடைகளை செய்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் கர்த்தருக்குள் ஒரு வைராக்கியமாய் காணப்பட்டார். அவர் ஒரு பக்தி உள்ள மனுஷன். அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஞான பேச்சினால பேச பேச அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மூர்க்க வெறி கொள்ளுகிறார்கள். என்ன இப்படி பேசுறானே, என்னுடைய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்களே, என்னுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்களே என்று மக்கள் அலற ஆரம்பிக்கிறார்கள். நமக்கு கூட அநேக நாட்கள்ல போதகர் மூலமோ மற்ற யார் மூலமோ அநேக வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கொள்வோம்? இது எனக்கு இல்லை, என்னப்பா உன்னை இப்படி சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களை சுட்டி காட்டுகிறோம். இதனால என்ன லாபம்? இது போலதான் ஸ்தேவான் உண்மையை உள்ளது என்று என்ன பண்றாரு? எடுத்துரைக்கிறார். அப்படி சொல்ல 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 தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் மூர்க்க வெறி கொள்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களால தாங்க முடியல. இதுக்கு மேல இவனை விட்டா இவன் என்ன பண்ணுவான்? நம்மளுடைய அந்தரங்கத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கட்டத்துக்கு மேல கல் எறிந்து கொள்ள அவரை என்ன பண்றாங்க? வகை தேடுகிறார்கள். அப்பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய முகம் எப்படியாய் காணப்பட்டதாம்? தேவ தூதனை போல பிரகாசித்ததாம். தேவனுடைய முகம் எப்படியா இருந்ததாம்? தேவ தூதனை போல பிரகாசித்ததாம். இந்த கண்டிப்பு பேச்சு, இந்த ஞான பேச்சை கேட்டு ஆத்திரம் அடைந்த அவர்கள் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. கடைசியாக ஸ்தேவானை என்ன பண்றாங்க? கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸ்தேவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமராதேயும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண வேண்டியது போதகருடைய கடமை. அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கடமை, நம் மேல் விழுந்த கடமை. ஆனா ஆண்டவருடைய நாட்கள் கடைசியாக பாருங்க, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறேன். அந்த மரண தருவாயில ஸ்தேவான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நான் காண்கிறேன், அவருடைய மகிமையை காண்கிறேன் என்று தன் ஜீவனை என்ன பண்றாரு? பிதாவே உங்களுடைய கரத்துல என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஸ்தேவான் என்ன பண்றாரு? ரத்த சாட்சியாக அங்க மரிக்கிறார். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாரநாத வரப்போகிறார். எக்காலம் ஒரு நாள் தொனிக்கும். ஒன்று மரணம் இல்லாவிட்டால் அது இது கடைசி காலமாக காணப்படும். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வழக்கம் போல ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த செய்தியை கேட்டு செல்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, இத்தனை பேரும் காலையிலிருந்து 6 வார்த்தைகளை சொன்னாங்களே, அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை குறித்து கட்டாயம் சொன்னாங்க. அப்போ இதுல இருந்தே நம்ம உணர்ந்து கொள்ளணும், இந்த காலம் கடைசி காலமாயிருக்கிறது. இன்னும் எப்போ இப்படியே நிர்விசாரமாய் நம்ம காணப்படுகிறோமா? அதற்கு ஆயத்தப்பட போறோமா? ஆரம்பம் அல்ல, முடிவுதான் முக்கியம். இதுதான் சம்பூரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுலை போல எனக்கு குறித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓட போகிறேன் என்று நாம் நிச்சயத்தோடு நம்ம செல்ல போகிறோமா? ஸ்தேவானை போல மகிமை இல்ல, அவருடைய வீட்டை நான் காண போகிறேன் என்று வைராக்கியத்தோடு நம்ம காணப்படுகிறோமா? அப்படி அல்ல என்றால் என் இயேசு கிறிஸ்துவை போல தன்னை பரிசுத்தமாய் பிதாவிடம் ஆவியை ஒப்பு கொடுத்தாரே, எனக்கு கொடுத்த இந்த ஆவியை பரிசுத்தமாய் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்ற வைராக்கியத்தோடு நம்ம வீட்டுக்கு கடந்து செல்ல போகிறோமா? யோசிக்க வேண்டும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மாரநாத மகிமையோடு வரப்போகிறார். மறுரூபமாக்கப்பட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கே மகிமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு கிருபையுள்ள வார்த்தைகள் மூலமா இந்த நாட்களில இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கருபொருள் என்ன தெரியுங்களா? கோ அண்ட் பிரீச், போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நாம் அடைந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்முடைய காலம் முடிவு பெறாமல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய காலம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு குறிக்கப்பட்ட காலம் முடித்தது, நமக்கு காலம் துவங்கி இருக்கிறது. இத்தனை காலம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இயேசுவை பிரசங்கிக்கிற, இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு பேசினா 7 கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். காலம் கடைசி காலம். ராமின் சொல்லுங்களப்பா, எல்லாம் இருக்கிறது கால் படிட்டு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம்,
மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. எல்லாரும் உங்க கைகளை தலைமலை கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்க காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சூசார் அரண்மனையில எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு சம்பவம் போகிறது. எஸ்தர் ராஜாத்தியே, கர்த்தர் உன்னை இந்த மேன்மைக்கு உயர்த்தி வைத்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? இன்றைக்கு யூதருக்கு ரட்சிப்பு உன்னிடத்திலிருந்து வர வேண்டும் என்று அல்லவோ உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ இன்றைக்கு மௌனமாய் இருந்தால் இந்த யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வருமே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது நம்மளும் தேசத்திலே ரட்சிப்பு, நம்மளும் தேசத்திலே பாதுகாப்பு, நம்மளும் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதானே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க கடைசியா. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்கா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. கர்த்தர் பேசியிருக்கிறார்.